மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். தேவகவுடாவுடைய இதுக்கு அப்புறம் யாரை கொண்டு வருவது என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதில் முப்பனாருடைய பெயரும் அடிபட்டது. முப்பனார் அப்போ வந்து மிக காங்கிரஸ்லேருந்து வந்ததுனால மிக முக்கியமான தலைவராக இருந்தார். ரஜினி தவறவிட்ட வாய்ப்புகள் பல உண்டு. ஆனால் அரசியலுக்கு வருவது என்பதற்கு வந்து வேறு ஒரு வித மனோபாவம் வேணும். அது வெறும் மாஸ் லீடராக இருந்தால் மட்டும் அது போதாது. எம்ஜிஆருடைய வெற்றிக்கு காரணம் அவர் வந்து வெறும் மாஸ் லீடர் என்பது மட்டும் இல்லை, அவர் வந்து அரசியலை பற்றி பக்கத்துலேருந்து பார்த்துருக்காரு. அதனால் அவருக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இருந்தது. அரசியல் என்றால் என்ன, அதனுடைய அண்டர் கரண்ட் என்ன என்பதெல்லாம் அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதுதான் அவருடைய வெற்றியை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்காக முடிந்தது அவரால் வந்துட்டு. ரஜினிக்கு வந்து அரசியல் பக்கத்துலேருந்து பார்த்ததில்லை. தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து கரப்ஷனை வந்து நம்ம எப்படி ஒழிக்க முடியும், இணையத்தை பயன்படுத்தி இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இணையத்தை பயன்படுத்தலாம். அதிகமாக கரப்ஷன் இருக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டிஓ ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, அந்த இடங்களில் வந்து நம்ம வந்து இணைய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தால் மக்கள் நேரடியாக வந்து அதிகாரிகளோட தொடர்பு கொள்வதை வந்து நம்ம குறைத்தோன்னா அந்த இடத்துல வந்து லஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான கருத்துக்களெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரும் அவ்வளோ நகைகள் அணிந்து இருக்கிற அந்த படத்தை குமுதத்தினுடைய நடுப்பக்கத்தில் தான் நாங்கள் தான் முதல்ல வெளியிட்டோம். அதுக்கு பிறகு தான் மற்றவர்கள் வெளியிட்டாங்க. அந்த படம் எனக்கு கிடைச்ச உடனே அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு பார்க்கணுன்னு நினச்சேன். அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு நினச்சேன். அதுக்கு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. போய் பார்த்தேன். அவங்களுடைய முதல் ஆட்சி காலத்தில் வந்து ஹைதராபாத்தில் அவங்களுடைய திராட்சை தோட்டத்தை வந்து நாங்கள் படம் எடுத்து இந்தியா டுடேயில் போட்டிருந்தோம். அதுக்கு அப்போ அங்கே மின்சார வேலி போட்டுட்ருந்தாங்க. அந்த மின்சார வேலி வேலை நடக்கிறதையும் படம் எடுத்து போட்டிருந்தோம். அப்போது வந்து ஒரு ஒரு விடுமுறை நாளில் வந்து இந்தியா டுடே அலுவலகத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது. கணினிலாம் உடைக்கப்பட்டது. நான் உடைச்சவங்களுக்கு தெரியாது, அது அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தான் கணினின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அதை உடைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் கீழே வந்து அந்த சிபியு இருக்குது, அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள்ங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியல. ஒரு இளம் பெண் எழுந்து வந்து காஷ்மீரில் நீங்கள் வந்து ரொம்ப அராஜகமாக நடந்துக்கிறீங்க இந்திய அரசு, ஏன்னா அந்த குற்றம் சாட்டுக்கிற துணியில் அந்த பொண்ணு பேசிச்சு. அதுக்கு நரசிம்மராவ் சொன்னார், நீங்கள் எப்போ வேணால் வாங்க, நீங்களே போய் பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் என்று அவர் சொன்னார். தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களில் கலைஞர் மாதிரியே மூப்பனாருடைய உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு. ஆமாம், மூப்பனார் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை கலைஞர் தான் தடுத்துட்டார் அப்படின்னு ஒரு பார்வை உண்டு. அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். கலைஞர் அதை வந்து மறுத்திருக்காரு. அதை மறுத்து அதனுடைய அதை குறித்த பேட்டி வந்து என்கிட்ட தான் கொடுத்தாரு. அது வந்துட்டு குமுதத்தில் தான் அதை போட்டோம். அதே மாதிரி மூப்பனாரும் எனக்கு அதை குறித்து பேட்டி கொடுத்தாரு. ஆனால் அப்படி மூப்பனார் பிரதமராக வேண்டும் என்று அவர் விரும்பினதாக எனக்கு தெரியல. அதாவது அப்போ பல்வேறு பெயர்கள் அடிபட்டன, மூப்பனாருடைய பெயரும் அடிபட்டது. அதை வந்து மறுக்க முடியாது. யார் தலைவராக வருவதுங்கிற ஒரு கேள்வி திடீர்னு ஒன்று தேவகவுடாவுடைய இதுக்கு அப்புறம் யாரை கொண்டு வருவது என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதில் முப்பனாருடைய பெயரும் அடிபட்டது. முப்பனார் அப்போ வந்து மிக காங்கிரஸ்லேருந்து வந்ததுனால மிக முக்கியமான தலைவராக இருந்தார். அவரை தான் வந்து கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த 2 கோஷ்டி காங்கிரஸில் எல்லா மாநிலங்கள்லேயும் 2 கோஷ்டிகள் இருக்கும், அல்லது 2க்கு மேற்பட்ட கோஷ்டிகள் இருக்கும். ஸோ ஒருவருக்கொருவர் முரண்பாடு வருகிற போது அதை தீர்த்து வைப்பதற்கு அவரை தான் அனுப்புவது என்று இருந்தாங்க. இப்போ உதாரணமாக கேரளானா ஏகே ஆண்டனி, கருணாகரன், அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாதிரி 2 தலைவர்கள் இருப்பாங்க. ஒருவருக்கொருவர் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இந்திரா காந்தி அவரை வந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக இவரை தான் அனுப்புவாங்க. இவரை வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு 2 தரப்புலையும் பேசுவார், இப்படி 2 பேரையும் ஒரு வழிக்கு கொண்டு வருவார். அதனால் வந்து ஒரு நாடு வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய டயத்தில் எல்லாருக்கும் சமரசமாக அணைத்து போகக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கலாம் என்று தான் அவருடைய பேரும் வந்து அதில் வந்து அடிபட்டது. மூப்பனார் வந்து நான் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னு அவர் சொல்லிட்டார். அவருடைய பார்வை என்ன இருந்ததுன்னா, காமராஜுக்கு இதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது.
காமராஜர் வந்து அப்போ நான் வந்து பிரதமராக வேட்பாளராக இல்லைன்னு சொல்லிட்டார். அதாவது மொரார்ஜி தேசாயா இந்திரா காந்தியா என்ற ஒரு பிரச்சனை வந்தபோது 2 பேரும் வேண்டாம், 2 பேருக்கும் பொதுவான ஒரு ஆள் இருக்கட்டும் என்ற போது காமராஜருடைய பெயர் வந்து மொழியப்பட்டது. காமராஜர் வந்து எனக்கு அந்த பதவி வேண்டாம், எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, அவருக்கு தெரியும் ஆனால் அவர் சொன்னது ஆங்கிலம் தெரியாது, அதனால் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். அதே மாதிரியான ஒரு உதாரணத்தை தான் அவர் மூப்பனாரும் அதை எடுத்துக்கிட்டார். அவருடைய தலைவருங்கிறது காமராஜர் தான். அவருக்கு வந்துட்டு காமராஜர் இந்திரா காந்தி 2 பேரும். கலைஞர் அதை கெடுத்துட்டாருன்னு வந்து அதை சொல்ல முடியாது. அந்த பழி முற்றிலும் அவர் மேலே பழிப்படுவது சரியில்லை. மற்றவர்கள் வருவதை வந்து கலைஞர் விரும்பினாராங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது. தேவகவுடாவோ குஜராலோ வருவதற்கு வந்து கலைஞர் விரும்பினாரா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அவர் அதை முழு மனதோடு சம்மதித்தாரா என்று சொல்ல முடியாது. ஆனால் வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் என்று வருகிற போது சரி நம்மளால் குழப்ப வேண்டாம் என்று அவர் இருந்திருக்கலாம். மூப்பனாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நல்ல வாசகர். எனக்கு வந்து அவர் ஒரு வாசகராக தான் வந்து அவர் அறிமுகமானார். வந்துட்டு அரசியல் கற்றவர்கள் இல்லாமல் இலக்கிய புத்தகங்களும் படிக்கக்கூடிய ஒரு வாசகர். அவர் வந்து சில நேரங்களில் சில யோசனைகள் வந்து கேட்டிருக்காரு. சில கருத்துக்களை நான் அவர்கிட்ட வெளிப்படையாகவே நான் சொல்லியிருக்கேன். உங்கள் கட்சியில் நீங்கள் ஒருத்தர் மேலுக்கு வரணும்னா ஒன்று அவங்க வந்து ஜமீன்தாராக இருக்கணும், சினிமா தேட்டர் வச்சுருக்கணும், அல்லது சிதம்பரம் மாதிரி ராஜா வீட்டு பிள்ளைங்களாக இருக்கணும். சாதாரணமாக இப்போ கருணாநிதி உங்கள் கட்சியில் இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ஒரு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகிறதுக்கு மேலே அவரால் வந்திருக்க முடியாது என்றெல்லாம் கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் அதை ரொம்ப ஒரு சிரிப்போடு வந்து ஏற்றுக்கொள்வார். ஆனால் அவர் அதை மறுத்து அவர் பல உதாரணங்களை சொல்வார். அருணாச்சலம் இருக்கார், பழனியாண்டி இருக்கார், அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படி சொல்லிட முடியுமான்னு வந்து அவர் வந்து சொல்வார். அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியை பற்றிய விமர்சனங்கள் வந்து உண்டு. இந்திரா காந்தியை பற்றிய விமர்சனங்களாக நான் அவர்கிட்ட வச்சுருக்கேன். அதுக்கு அவர் தரப்பில் வந்து ஒரு பதில் வச்சுருப்பார். அவர் வந்துட்டு என்னன்ட்டு, இல்லை சார் அன்றைக்கி இருந்த நிலைமை தெரியாமல் நீங்கள் வெறுமனே ரூமில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வச்சுருப்பார். தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரியத்தோடு இருந்த ஒரு மனிதர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திரும்ப வரவே முடியதில்லை. வந்து இடையில ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த ரஜினி சப்போர்ட் பண்ண அந்த தேர்தல் வந்து அப்போ இவங்க தனியாக நின்றுக்க சொல்லி நிறைய பேர் கூட சொன்னாங்க வந்து. ஆனால் அப்போ அவங்க தனியாக நிற்காம திமுக சப்போர்ட்டில் நின்னாங்க. அப்போ என்ன நடந்தது, அவர்கிட்ட எதுவும் பேச முடிஞ்சதா உங்களுக்கு? இல்லை, 89 வந்து அதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. 89 வந்து திமுகவோடையும் இல்லாமல் அதிமுகவோடையும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து தனியாக நின்றது. அப்போ எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு வந்து அதிமுக 2ஆக பிளவுபட்டிருந்தது. அந்த மாதிரியான 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் திமுக இருந்தது. அப்போது காங்கிரஸ் வந்து தனியாக நின்றது, மூப்பனாருடைய தலைமையில் தனியாக நின்றது. அது வந்து வெற்றி பெறும், அது வந்து ஒரு ஆட்சிக்கு வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் அப்போது இருந்தது. ஆனால் அது வந்து 3ஆவது இடத்துக்கு தான் வந்தது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்தார். அப்போ கூட அதை பற்றி நான் கேட்டபோது அவர் என்ன சொன்னார், அந்த ஸ்டேச்சர்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தலைவர் என்பவருக்கு வந்தான உயரங்கள் என்னை விட அவருடைய உயரம் அதிகம் என்று அவர் சொன்னார். கருணாநிதி ஜெயிச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் தோற்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னபோது அரசியலில் என்னை விட அவருடைய உயரம் அதிகம் என்பதைத்தான் மக்கள் சொல்கிறாங்க என்று அப்படி தான் அவர் வந்து அதை எடுத்துக்கிட்டார். ரஜினி தவறவிட்ட வாய்ப்புகள் பல உண்டு. ஆனால் அரசியலுக்கு வருவது என்பதற்கு வந்து வேறு ஒரு வித மனோபாவம் வேணும். அது வெறும் மாஸ் லீடராக இருந்தால் மட்டும் அது போதாது. எம்ஜிஆருடைய வெற்றிக்கு காரணம் அவர் வந்து வெறும் மாஸ் லீடர் என்பது மட்டும் இல்லை, அவர் வந்து அரசியலை பற்றி பக்கத்துலேருந்து பார்த்துருக்காரு. அதனால் அவருக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இருந்தது. அரசியல் என்றால் என்ன, அதனுடைய அண்டர் கரண்ட் என்ன என்பதெல்லாம் அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதுதான் அவருடைய வெற்றியை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்காக முடிந்தது அவரால் வந்துட்டு. ரஜினிக்கு வந்து அரசியலை பக்கத்துலேருந்து பார்த்ததில்லை. அதை வந்து அவர் ரொம்ப தாமதமாக வந்து அவர் உணர்ந்து கொண்டார். ஒரு முறை ரஜினி நான் சந்தித்து பேசியிருக்கேன். அப்போவும் வந்து நம்ம வந்து அதாவது அரசியல் பற்றி பேசலை. என்னுடைய விழுவை நினைத்தாக புத்தகத்தை அவர் படிக்கணும்னு நினைத்தார். அதுக்காக அவருக்கு அந்த புத்தகத்தை, சிங்கப்பூரை பற்றின புத்தகம் அது, அதை கொடுத்தேன். அப்போ நம்ம வந்து எப்படி சில விஷயங்களை தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து கரப்ஷனை வந்து நம்ம எப்படி ஒழிக்க முடியும், இணையத்தை பயன்படுத்தி இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்
அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இணையத்தை பயன்படுத்தலாம். அதிகமாக கரப்ஷன் இருக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டிஓ ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, அந்த இடங்களில் வந்து நம்ம வந்து இணைய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தால் மக்கள் நேரடியாக வந்து அதிகாரிகளோட தொடர்பு கொள்வதை வந்து நம்ம குறைத்தோன்னா அந்த இடத்துல வந்து லஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான கருத்துக்களெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை அவர் காது கொடுத்து கேட்டிருக்காரு வந்துட்டு என்னன்ட்டு. மறுபடி அவர் அரசியலுக்கு தயாராக இருந்தார் என்று நான் நினைக்கல வந்துட்டு. ஆனால் இவ்வளோ நடக்குது, இவ்வளோ கரப்ஷன் இருக்குது, இவ்வளவு நாட்டில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் வந்து அதற்கான பலம் நம்மிடம் இருக்கிறதா என்பதை வந்து அவர் ரொம்ப தாமதமாக தான் அதை புரிந்து கொண்டார் வந்துட்டு. ஆனால் அவருடைய உடல்நிலை கெட்டதும் அதுக்கு வந்து ஒரு காரணம். அவர் வந்து அந்த மாற்று சிறுநீரகங்கள் அந்த மாதிரிலாம் வைத்ததற்கு பிறகு நோய் தொற்று எளிதாக வந்துவிடும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவருடைய குடும்பம் வந்து அதை தேவைதானா இதுங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை எழுப்பினதுக்கு பிறகு தான் அவர் வந்து அந்த முடிவை கைவிடுறது. ஆனால் ஏன்னா நாட்டில் நல்லது நடக்கலை, அக்கிரமம் நடந்துகிட்ருக்கு, அதை மாற்றுறதுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதுக்கு அரசியல் ஒரு வழி என்று அவர் நினைத்தார். ஆனால் அதுக்கான அரசியலுக்கு வந்தால் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய பலம் நம்மகிட்ட இல்லைங்கிறத வந்து அவர் தாமதமாக புரிந்து கொண்டார். அதுக்கு அவருடைய உடல்நிலையும் ஒரு காரணம். அவர் ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் அந்த முடிவு எடுத்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இவங்களோட ஜெயலலிதாவை சந்திச்சிருக்கீங்களா? அவங்களோட ஒரு நட்பு இருந்தது? ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்களோட நேரடியான பழக்கங்கள் இல்லை. 1-2 முறை நான் அவரை பார்த்துருக்கேன். அப்போ நிறைய உட்கார்ந்துலாம் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. ஒரு முறை இந்தியா டுடேயில் இருக்கும்போது எங்களுடைய நிருபரை வந்து அவரை பேட்டி காண்றதுக்காக அனுப்பிச்சிருந்தோம். அவங்க வந்து ஐ டோன்ட் டாக் டு ரிப்போர்ட்டர்ஸ், ஆஸ்க் யுவர் எடிட்டர் டு கம் என்று அவங்க சொன்னாங்க வந்துட்டு என்னன்ட்டு. அதனால் அவங்க ரிப்போர்ட்டர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே சரி நான் போகிறேன்ட்டு நான் அவங்கள போய் பார்த்தேன். அப்போ வந்து அவங்க கேள்விகளை வந்து நீங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்சிருங்க, நான் கேள்விகளுக்கு வந்து பதில் எழுதி அனுப்பிச்சிடுறேன் என்று அவங்க சொன்னாங்க. நேரடியாக உட்கார்ந்து பேசின அனுபவங்கள் ரொம்ப குறைவு, இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வளர்ப்பு மகன் திருமணம், அது மாதிரி அந்த போயஸ்கார்டன் வீட்டுக்கு அந்த ரைடு இருப்பல அவங்க அப்படி நீங்கள் போய் பார்த்து எல்லாம் எழுதியிருந்தீங்க வந்து. ஆமாம். ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்லை, அவங்க அப்போது சிறையில் இருந்தாங்க. கல்யாணத்துக்கு பிறகு தான் அவங்க இருந்தபோது தான் இப்போ நாங்கள் தான் அந்த முதல்ல குந்தத்தில் தான் அவங்க 2 பேரும் அவ்வளோ நகைகள் அணிந்து இருக்கிற அந்த படத்தை குமுதத்தினுடைய நடுப்பக்கத்தில் தான் நாங்கள் தான் முதல்ல வெளியிட்டோம். அதுக்கு பிறகு தான் மற்றவர்கள் வெளியிட்டாங்க. அந்த படம் எனக்கு கிடைச்ச உடனே அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு பார்க்கணுன்னு நினச்சேன். அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு நினச்சேன். அதுக்கு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. போய் பார்த்தேன். சுவரெல்லாம் கிரானைட்டில் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு என்னன்ட்டு. லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரியில் போய் அவங்களோட அந்த புத்தகங்களை நான் பார்த்தேன். அதில் வந்து ஒரு பல்வேறு வகையான புத்தகங்கள் அவங்க வைத்திருந்தாங்க. ஒரு வெரைட்டி ஆஃப், அதாவது வைரமுத்து புத்தகங்கள்லேருந்து நம்ம கிளாசிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஷேக்ஸ்பியர் வரைக்கும் அந்த மாதிரி பல வகையான புத்தகங்களை வந்து அவங்க வைத்திருந்தாங்க. மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. அந்த வாசல் காம்பவுண்டுக்கு பக்கத்தில் நாய்கள் தங்கிறதுக்காக அதை வந்து காம்பவுண்டை ஒட்டி ஒரு பூமி லெவலில் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. மற்றபடியும் ஒன்றும் பெரிய வித்தியாசமாக பார்க்க முடியல. வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் ஒரு தேட்டர் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அது போய் லாக் பண்ணியிருந்தது, பார்க்க முடியல. அவங்க அந்த நகையோடு இருக்கிற படங்கள்லாம் நீங்கள் தான் முதல்ல வெளியிட்டதா சொன்னாங்க. எப்படி அது கிடைச்சிது அப்படின்னு சொல்லி? அது வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து கிடைச்சது. அது முதல்ல அதை வந்து ஏதாவது ஃபோட்டோஷாப் மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்தது. அதனால் அதை செக் பண்ணோம். அதை வந்து ஆத்தென்டிக்கான படம் தானாங்கிறத வந்து செக் பண்ணோம். அது செக் பண்ணதற்கு பிறகு, அது உறுதியானதுக்கு பிறகு தான் அதை வந்து வெளியிட்டோம். அது வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ்லேருந்து. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷன் சைட்லேருந்து கிடைச்ச ஒரு சோர்ஸ். திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க வந்து ஜெயலலிதா. இப்போ நீங்கள் ஏற்கனவே விமர்சித்து எழுதியிருந்தீங்க வந்து, திரும்ப ஆட்சிக்கு அவங்க வந்த பிறகு இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்ததா? அவங்களுடைய முதல் ஆட்சி காலத்தில் வந்து ஹைதராபாத்தில் அவங்களுடைய திராட்சை தோட்டத்தை வந்து நாங்கள் படம் எடுத்து இந்தியா டுடேயில் போட்டிருந்தோம். அதுக்கு அப்போ அங்கே மின்சார வேலி போட்டுட்ருந்தாங்க. அந்த மின்சார வேலி வேலை நடக்கிறதையும் படம் எடுத்து போட்டிருந்தோம்.
அப்போது வந்து ஒரு ஒரு விடுமுறை நாளில் வந்து இந்தியா டுடே அலுவலகத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது. கணினிலாம் உடைக்கப்பட்டது. நான் உடைச்சவங்களுக்கு தெரியாது, அது அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தான் கணினின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அதை உடைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் கீழே வந்து அந்த சிபியு இருக்குது, அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள்ங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியல. ஆட்கள் அன்றைக்கி விடுமுறை நாளாக இருந்ததுனால ஆட்கள் யாரும் இல்லை. அது அவங்களுடைய நோக்கம் அந்த நேரத்தில் வந்து அச்சுறுத்துறது என்பது தான் நோக்கம். ஃபோன் கால்கள் வீட்டுக்கு வந்தது உண்டு. என் பையன் அப்போது படிச்சுட்டு இருந்தான், இங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். அவனை கடத்திடுவோம் அது இதெல்லாம் சொல்லி மிரட்டுவாங்க. என்னென்ன யாருன்னு தெரியுமா நாங்கள் அதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதை குறித்து பயங்கள் கொஞ்ச நாள் இருந்தது. அப்போது உதவி வேணும்னு கேட்டபோது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வாசலுக்கு வந்து ஒரு போலீஸ் காவல் கொடுத்தாங்க வந்துட்டு. அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. அது தவிர மற்றபடி அவங்க 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றின ஒன்றும் நெருக்குதல்கள்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நம்மளால் ஜெயிச்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை மாதிரி கலைஞர் இருக்கார், அவரை பற்றி நீங்கள் தான் எழுதியிருப்பீங்க. அப்போது அவர் ஏதாவது உங்களை கூப்பிட்டு பேசியிருக்காரா? காலையில் தினமணியில் இருக்கும்போது தலையங்கங்கள் வந்து காலையில் படிச்சிருவார். 6:30 மணி வாக்கில் ஃபோன் பண்ணுவார். ஏதாவது தவறாக இருந்ததுன்னா அவருக்கு விமர்சனமாக ஏதாவது கருத்து இருந்ததுன்னா 2 விதமான பார்வை உண்டு. அதில் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ஃபேக்சுவலாக இல்லைன்னு அவர் நினைச்சாலோ, அல்லது அதுக்கு மாற்று கருத்து ஒன்று அவர்கிட்ட இருக்குன்னு நினைச்சாலோ அவர் வந்து காலையில் அவர் 6:30 மணி வாக்கில் ஃபோன் பண்ணுவார். அவரே தான் நேரடியாக பேசுவார். 6:30 மணிங்கிறதே வந்து நாங்கள் எதிர்க்கணுங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணுறது தான். அது வந்துட்டு என்னன்ட்டு அவர் மாற்று கருத்து இருந்தால் அதை மாற்று கருத்தை பற்றி சொல்வார். நீங்கள் சொல்லியிருக்கிறது சரியில்லை என்று வந்து அவர் சொல்லுவார். உதாரணத்துக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு முறை வந்து பல்கலைக்கழகங்கள் அரசியல்வாதிகளுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குற வழக்கத்தை வந்து கலைஞர் தான் ஆரம்பித்து வச்சாருன்னு நான் ஒரு தலையங்கத்தில் எழுதியிருந்தேன். உடனே அவர் ஃபோன் பண்ணி இருந்துட்டு, இல்லைங்க நான் அப்படி நீங்கள் சொன்னது தப்பு. அண்ணாவுக்கு வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து அண்ணாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு எனக்கு முன்னாலேயே. நான் எப்போதும் அண்ணா வழியில் நடப்பவன் என்று அவர் அந்த மாதிரி ஒரு இது சொல்லி ஃபோன் பண்ணார். அந்த மாதிரி பேசுவார். மற்றபடி அவங்க கட்சிக்காரங்க கிட்ட இருந்து ஒன்று அவருக்கு ரொம்ப முரண்பட்டாருன்னா இந்த மாதிரி முரசொலியில் எழுதுவார். மற்றபடி வேறு தொந்தரவுகள் இருந்தது கிடையாது. இந்த மாதிரி நரசிம்மராவோட நீங்கள் ஒரு பயணம் போயிருக்கீங்க. அந்த பயணத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். வெரி ஸ்காலர்லி பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹேட்னு சொன்னால் அது வந்து நரசிம்மராவ் தான். எனக்கு ஜவஹர்லால் நேருவோட பழக்கம் இல்லை, அதனால் சொல்ல முடியாது. நான் பார்த்த அளவில் சொல்கிறேன் வந்துட்டு என்னன்ட்டு. நாங்கள் எல்லாம் மலேசியாவுக்கு போனோம். மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள். அதில் ஒரு நிகழ்ச்சி வந்து அவங்களுடைய வெளிநாட்டு தூதர்கள், நம்ம ஊரில் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்களோட ஐஎஃப்எஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணுற இடம். இப்போ நமக்கு முசோரியில் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற இடத்துல அவரை வந்து உரை நிகழ்த்துவதற்கு கூப்பிட்டுருந்தாங்க. வெளிநாட்டு தூதர்கள், வெளிநாட்டு இவங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் பேசி முடித்ததுக்கு பிறகு கேள்வி கேட்கலாங்கிற ஒரு இது வந்த உடனே ஒரு இளம் பெண் வந்து காஷ்மீரில் நீங்கள் வந்து ரொம்ப அராஜகமாக நடந்துக்கிறீங்க இந்திய அரசு அந்த குற்றம் சாட்டுக்கிற துணியில் அந்த பொண்ணு பேசிச்சு. அதுக்கு நரசிம்மராவ் சொன்னார், நீங்கள் எப்போ வேணால் வாங்க, நீங்களே போய் பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க என்று அவர் சொன்னார். உடனே அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அதை எப்படி நான் வந்தேன்னா நீங்கள் உங்களுக்கு சௌகரியமான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவீங்க, அது ஒரு கண்டக்டர் டூராக இருக்கும், அதில் உண்மை தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு. அது வந்துட்டு உடனே அவர் சொன்னார், அந்த காஷ்மீர் பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசினார். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் வந்தபோது நான் வாழ்ந்த பகுதியில் சுதந்திரம் வரல. நான் ஹைதராபாத்தில் இருந்தேன், அப்போ எங்களுக்கு சுதந்திரம் வரல. அதுக்கு பின்னால் தான் வந்து எங்கள் மாநிலத்தை வந்து எங்கள் சமஸ்தானத்தை வந்து இந்தியாவோட இணைத்ததற்கு பிறகு தான் இதாக வந்தது அப்படின்னு சொல்லி காஷ்மீர் பிரச்சனையை பற்றி. இந்தியாவில் 2 மாநிலங்கள், வித்தியாசமான மாநிலங்கள், இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற சமஸ்தானம், ஆனால் அதனுடைய அரசர் ஒரு இஸ்லாமியர், அது ஹைதராபாத். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற ஒரு சமஸ்தானம், ஆனால் அதனுடைய அரசர் ஒரு இந்து, அது காஷ்மீர். அப்படின்னு 2யும் ஒப்பிட்டு அதிலேருந்து ஆரம்பித்து
அந்த வரலாற்றை சொல்லி அதற்கு பிறகு சூஃபிசத்தை பற்றி பேசி சூஃபி கவிதைகளை வந்து அப்படியே எதையும் பார்க்காம அப்படியே கோட் பண்ணி எல்லாம் பேசினோடனே எல்லாம் அழந்து போயிட்டாங்க. வந்துட்டு இந்த பிரச்சனையில் இவ்வளவு ஆழமாக இவ்வளவு தெளிவாக பல்வேறு கோணம், அரசியல் கோணம், மக்களுடைய கோணம், அது வரலாற்று அந்த மத ரீதியான கோணம் எல்லாத்தையும் வந்து இவ்வளோ சுருக்கமாக இவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய ஒருத்தருங்கிறத வந்து அது வரைக்கும் நரசிம்மராவை பற்றி ஊடகங்களில் இருந்த இது வந்துட்டு அவர் சிரிக்க மாட்டார், அவர் பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருந்தது. வந்துட்டு விமானத்துலேயுமே கூட அவர் எல்லாரையும் நெருங்கி வந்து பேசினார் என்று சொல்ல முடியாது. விமானத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அறை இருக்கும், அந்த அறையில் இருப்பாங்க. மற்ற பேர் சில பேர் வெளியில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் அப்படியே விசாரிச்சுட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் உண்டு. நான் பயணத்தின் போது கேப்ரியல் கார்சியா மார்க்கஸோட வந்து லவ் இன் காலராங்கிற ஒரு நாவலை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதை வந்து வாங்கி பார்த்தாரு. நல்ல நாவலா என்று கேட்டார். தெரியல, அதை நீங்கள் தான் படிக்கணும். நான் நல்ல நாவலான்னு சொல்கிறது என்னோட கருத்தாக இருக்கும், நல்ல நாவலாங்கிற முடிவுக்கு வர்றது நீங்கள் தான் படிக்கணும்னு சொன்னேன். இதனுடைய ஸ்பானிஷில் இருக்கா இதனுடைய ஒரிஜினல்னு கேட்டார். இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு வந்தபோது ராஜ்பவனில் ஒரு டின்னர் கொடுத்தாங்க. அந்த டின்னருக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். நான் பார்த்துட்டு உடனே இந்த மலேசியா பயணம் பற்றி சொன்னோடனே நான் படித்தேன், அது ஸ்பானிஷ்லேயே படித்தேன், நல்ல நாவல் என்று வந்து அவர் சொன்னார். அவர் தொடர்ந்து இருந்தால் பல காரியங்களை செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா முதன்முறையாக இந்தியா சோஷலிசம்ங்கிற பாதையிலிருந்து விலகி தனியார் முதலீடு, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அந்த முயற்சிகளை முன்னெடுத்தவர் அவர் தான். அது வந்து மன்மோகன் சிங் அவருக்கு உறுதுணையாக இருந்தாருங்கிறது ஒரு விஷயம். ஆனால் முதல் முயற்சி அவற்றிருந்து தான் வந்தது. அவர் வந்த காலகட்டம் வந்து அவருடைய கட்சிக்கு ரொம்ப நெருக்கடியான காலகட்டம், நாட்டுக்கு ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். ராஜீவ்காந்தி இறந்து போயிட்டார். காங்கிரஸில் சரியான தலைமை என்பது அப்போது சீதாராம் கேசரி இருந்தார், அது சரியான தலைமையாக இல்லை. நாட்டில் வந்து இவருடைய தலைமை எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா இவர் அரசியல் வேண்டாம் என்று அந்த தேர்தலில் போட்டியிடாமல் விலகி போனவர். இவர் வந்து முழு அக்கறையோடு செய்வாரா, வேண்டாம் வெறுப்பா செய்வாரா என்பதை போன்ற கேள்விகள்லாம் இருந்தது. அதை ரொம்ப திறமையாக அவர் செய்தார். அதை ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு அதையும் வந்து தக்க வைத்து கொண்டு 5 ஆண்டுகள் ஆண்டாருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதுக்கு காரணம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்லிக் பிரைம் மினிஸ்டருங்கிறது தான். அது வந்து பிறகு வந்து குமுதத்தில் அவருடைய அவுட்சைடர்னு வந்து அவுட்சைட்னு ஒரு நாவல் அவர் ஒன்று எழுதினார். அதை வந்து அதுலேருந்து ஒரு சிறு பகுதிகளை போடலாமான்னு குமுதத்தில் ஒரு முறை முயற்சி பண்ணோம். அதாவது விபி சிங்கோட ஓவியங்கள், வாஜ்பாயோட கவிதைகள், நரசிம்மராவுடைய இந்த நாவலிருந்து ஒரு பகுதி போடலான்னு முடிவு பண்ணி அவருக்கு கடிதம் எழுதி கேட்டபோது அதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அதுலேருந்து ஒரு சிறு பகுதி. அப்போ நாவல் வெளிவரதுக்கான ஒரு கட்டமாக இருந்தது. அதுலேருந்து ஒரு சின்ன சாப்டர் மட்டும் அனுப்பிச்சு பெர்மிஷன் கொடுத்தாரு. அவர் வந்து இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளராக, ஒரு எழுத்தாளராக உங்களோட பயணத்தை சுத்தமாக என்ன நினைக்கிறீங்க? இல்லை எழுத்தாளராகவோ பத்திரிகையாளராகவோ ஆகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எப்பமா உங்களுக்கு தோணியிருக்கா? நான் வந்து எழுத்தாளருங்கிறத விட ஒரு பத்திரிகையாளன் என்பதில் வந்து ரொம்ப ஒரு பெருமிதம் கொள்கிறவன் நான் வந்துட்டு. ஏன்னா நான் விரும்பி தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். வந்துட்டு